உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஸ்லைடு இன்று நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஸ்கேல் ஹேண்ட்ஸ் மானிட்டரிங் ஸ்கேல். ஹேண்ட்ஸ் மானிட்டரிங் ஸ்கேல் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் தாட்டை நம்ம மானிட்டர் பண்றது. இந்த ஆட்டோமேட்டிக் தாட்டை எதுக்கு மானிட்டர் பண்ணணும்னு சொன்னா, பொதுவாக ஆட்டோமேட்டிக் தாட் ஆரம்ப நிலையில தானா வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம பெருசா கண்டுக்கலன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய என்டையர் நரவு மண்டலத்தை அது ஆக்குபை பண்ணிடும். அந்த நரவு மண்டலத்தை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு அடுத்தது அது என்ன செய்யணும்னா நம்மளுடைய தசையுடைய இயக்கம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவுல தொந்தரவா இருக்கும். என்று பதட்டம், பயம் போன்ற சிக்கல்ல பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்டால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆரம்பத்துல. அது கண்டுக்காத விட்டு இருந்தானா அது பின்னால பெருசாகி அது பெரிய லெவல உருவெடுத்து நம்ம ஒரு மனநோயாளியா ஆக்கக்கூடிய நிலைமைக்கு அது போயிடும். நிறைய பேர் இதால என்ன செய்யறாங்கன்னா தற்கொலை எண்ணம், தற்கொலை போன்ற விஷயங்கள் இருக்குது. முக்கியமான காரியங்களை இந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க அந்த விஷயங்களை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட எண்ணங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறது தான் ஹேண்ட்ஸ் மானிட்டரிங் ஸ்கேலு. இந்த ஹேண்ட்ஸ் மானிட்டரிங் ஸ்கேலு யாரு பயன்படுத்துன்னு சொன்னா, பொதுவா இப்ப நமக்கு நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் தாட்டை மானிட்டர் பண்ணி நம்ம ஒரு சைக்காலஜிஸ்டுடைய உதவியை கொண்டு இதை நம்ம அனலைஸ் பண்ணி இதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும். நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் தாட்டை குறைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் தாட்டை நம்ம மானிட்டர் பண்ணணும். அதுக்காக இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கேலை நீங்க டெய்லி நீங்க ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னால இதை நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு இதுல நமக்கு ஸ்டிமுலஸ் டைம் அண்ட் டேட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்டிமுலஸ் டைம் அண்ட் டேட் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட் எப்ப வருது. உதாரணமா காலையில வந்திருக்கோம், சலூன்ல இருக்கும் பொழுதோ இல்ல ஆபீஸ்ல இருக்கும் பொழுதோ இல்ல நண்பர்களோட போயிட்டு இருக்கும் போதோ இல்ல கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த சமயத்துல நமக்கு வரும். அந்த நேரத்தை நம்ம எழுதினோம். உதாரணத்துக்காக இது 12 ஆகஸ்ட் 2024 டைமிங்னா இப்போ மதியம் 12 மணி PM முடிஞ்சிச்சுன்னா அந்த லொகேஷன்ஸுக்கு பிராக்கெட்ல எழுதணும். வைல் டிராவலிங் அப்படின்னு நீங்க எழுதணும். எழுதிட்டு அந்த சமயத்துல உங்க மனசுல உள்ள எண்ணங்கள் என்ன எண்ணங்கள்னா, நமக்கு ஒரு உடம்புக்கு ஏதோ ஆயிடுமா இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுமா அப்படின்னு பயம். ஆக்சிடென்ட் ஆகிவிடும் ஆக்சிடென்ட் ஆகும் ஆகும் அப்படின்னு எழுதலாம். என்ன மனசுல அந்த சமயத்துல தோட வச்சோம் அந்த தாட் அது எழுதணும். அப்ப வரும்பொழுது அதோட இன்டென்சிட்டி 0ல 10ல நீங்க இன்டென்சிட்டி ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா 18 போடலாம். இல்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அது கம்மியாவே நீங்க போட்டுக்கலாம். சோ இது இந்த எண்ணங்கள் எதனுடைய அடிப்படையில வருது. என் நண்பனுடைய மரணம் அப்படின்னு கூட காரணம் எழுதலாம். இல்லைன்னா சமீபத்தில் நடந்த செயலு அதுதான் அதுக்கு காரணம் எழுதணும். கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப நமக்கு நடந்துருச்சுன்னா என்ன ஆயிடும், நம்ம ஆக்சிடென்ட் என்ன ஆயிடும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வரும்போது சில சமயத்துல நம்ம குடும்பம் போன்ற எண்ணம், குடும்பத்தின் நிலை என்ன, இதுதான் எதிர்கால அம்சமா இருக்கும். அந்த சமயத்துல நம்மள அறியாம இருக்கும். குடும்பத்தின் நிலை என்ன, குடும்பத்துடைய நிலை இது. இப்ப நீங்க எடுக்கும் பொழுது இதுல உங்களுக்கு எது அதிகமான தாட் வருதுன்னு பார்க்கணும். குடும்பத்துடைய நிலையை பத்தி உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் வருதா இல்ல நண்பனுடைய மரணத்துடைய அந்த விஷயங்கள் அதிகமா இருக்குன்னு வருதா. இப்போ பொதுவா நமக்கு குடும்பத்தின நிலை அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க கான்சிக்வன்ஸ் எழுதணும். டாமினண்டான காரணங்கள் ரெண்டுல ஏதாவது தான் இருக்கும், கண்டிப்பா ரெண்டு இருக்காது. ஆனா ரெண்டும் உங்களுக்கு மாத்தி மாத்தி காட்டும். இது ரெண்டுல எது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை எழுதணும். இது என் நண்பனின் மரணம் அப்படின்னு சொல்லணும். நண்பரின் மரணம் டாமினண்டா இருந்துச்சுன்னா நண்பனின் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்க பிலீவ்ஸ் நீங்க போடலாம். ஸோ இப்படி இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மை தொடர்ந்து ஃபில் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய தாட்டை அதாவது சைக்காலஜிஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு
காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நம்மளுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட, உங்களுக்குன்னு உள்ள மென்டர்கிட்ட, இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட, தெரபிஸ்ட நீங்க கேளுங்க. தேங்க்யூ.